வாழ்க வளமுடன். நான் ஏஎல்பி அஸ்ட்ராலஜர் கவிதா ஓம்குமார். இன்னைக்கு ஒரு ஜாதக ஆய்வு பண்ண இருக்கிறோம். இன்னைக்கான ஜாதக ஆய்வு அந்த கேள்வி என்னன்னா, வெளிநாட்டில் தொழில் தொடங்கலாமா அப்படிங்கிறது அவருடைய கேள்வி. அவர் வெளிநாட்டில் ஏற்கனவே இந்த ஜாதகர் இருக்கிறாரு. இவர் அங்க போயிட்டு ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கலாமா, அங்க ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படிங்கிறது அவரோட கேள்வியா இருக்கு. சரி, இப்போ இந்த ஜாதகர் வந்தப்பயே பார்த்தீங்கன்னா அவர் சொன்ன விஷயம் ஆக்சுவலா அவர் கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டாரு. ஒரு கடன் வாங்கியிருக்காரு அந்த பிசினஸ் ஆரம்பிக்கலாங்கிற ஐடியால. அது சரியாதான் போகுமாங்கிற ஒரு சந்தேகம் அவருக்கு வரவும் செஞ்சிருக்கு. அதனாலதான் என்னைய தொடர்பு கொண்டாரு. இப்போ பார்த்தோம்னா அவர் ஸ்டார்ட் பண்றப்போ இப்போ அந்த கடன் வாங்கிட்டாருன்னு சொன்னாங்க. ஸோ அதுக்கும் இதுக்கும் பாருங்க ஏஎல்பிக்கு எவ்வளவு அழகா மேட்ச் ஆகுதுங்கிறத ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம். இப்போ இந்த ஜாதகரோட ஏஎல்பி அது என்னன்னு பார்த்தோம்னா, இந்த துலாம் லக்னம். இந்த துலாம் லக்னத்துக்குரிய அதிபதி சுக்கிர பகவான். இந்த துலாமுக்கு மட்டும் அதிபதி இல்ல, இந்த துலாமுக்கும் இங்க இருக்கக்கூடிய ரிஷபம் 1க்கும் 8க்கும் அதிபதியான சுக்கிர பகவான் ஒன்னுலயே இருக்காங்க. சோ நல்லா இருக்காரான்னு கேட்டா நல்லா இருக்காரு, அவர் அங்கேயே இருக்காரு. சோ ஆனா 8ஆம் பாவத்துக்கு அவர் அதிபதி ஆகிறார் இந்த சமயத்துல. சோ ஜாதகர் வெளிநாட்டுல இருக்கிறாரு அப்படிங்கிறது இந்த நேரத்துல ப்ரூவ் ஆகுது. சரி, இப்போ இந்த ஜாதகருடைய கேள்வி கடன் வாங்கிட்டேன், கொஞ்சம் வெளிநாட்டுல பிசினஸ் பண்ணலாமா, நான் அதை வச்சு என்னோட கடனெல்லாம் அடைச்சிட முடியுமா, பிசினஸ் நல்லா வருமா, இதெல்லாம் அவருடைய கேள்வியா இருந்தது. இப்ப அந்த கடன் வாங்கிட்டாரு அப்படிங்கிறதுக்கு எப்படி ஏஎல்பியில உறுதிப்படுதுன்னு பாருங்க. இப்ப இவருக்கு சுவாதி 3ஆம் பாதம் போயிட்டு இருக்கு. இப்ப இந்த சுவாதிக்கான அதிபதி ராகு பகவான் அவர் எங்க இருக்காருன்னா ஏஎல்பிக்கு 6ல இருக்காங்க. 3, 4, 5, 6 ஏஎல்பிக்கு 6ல இருக்காங்க. அப்ப 6ஆம் பாவம்னா என்னது? கடன், நோய், எதிரி, வம்பு, வழக்கு. சோ அதுக்கேற்ற மாதிரி ஜாதகரோட கேள்வி கடன் வாங்கிட்டேன் அப்படிங்கறதா இருந்தது. சோ அது அந்த நட்சத்திர புள்ளி மாறுறப்ப அந்த விஷயம் நடந்துருங்கிறது இதனால உறுதிப்படுது. சரிங்களா? சரி, இப்போ சுக்கிர பகவான் இங்கே இருக்காங்க. இப்ப இவங்களோட கேள்வி தொழில். அப்ப அந்த 10ஆம் பாவத்திற்குரிய கேள்வியா இவங்களோட கேள்வி வருது. 10ஆம் பாவம்ங்கிறது இவங்களுடைய கடக லக்னம். இந்த கடக லக்னத்திற்கான அதிபதி யாரு? சந்திர பகவான். அவர் எங்க இருக்காரு? இந்த ஏஎல்பிக்கு 2ல இருக்காங்க சந்திர பகவான். அப்போ அது நல்ல நிலைமையில இருக்காங்களான்னு பார்த்தா ஜாதகருக்கு அது நல்ல நிலைமை தான். 2ன்னா என்னது? குடும்பம், தனம், வாக்கு, கல்வி. சோ இப்ப நல்ல நிலைமையில தான் அந்த சந்திர பகவான் அமர்ந்து இருக்காரு. சரிங்களா? இப்ப 10க்கும் அவர் 5ல தான் இருக்காரு. சோ 10ஆம் பாவம் தொழில் பாவம் நல்ல நிலைமையில தான் இருக்கு. சரி, அதுல லாபம், இப்ப பிசினஸ்ன்னு பண்ணா நமக்கு அதுல லாபங்கள் வரணும் இல்லையா, ஒரு சந்தோஷம் இருக்கணும், ஒரு லாபங்கள் இருக்கணும். அப்ப அந்த 11ஆம் அதிபதி நம்ம எடுத்துக்கிறோம். இங்க சூரிய பகவான், இதற்கான அதிபதி சூரிய பகவான். அவர் ஏஎல்பிக்கு 3ல இருக்காரு. ஏஎல்பிக்கு 3ல இருக்காரு. இந்த பாவத்துக்கு 5ல இருக்காரு. இதுவும் நல்ல ஒரு முயற்சி பண்ணி ஜாதகர் நல்ல முறையில தொழில் கொஞ்சம் கொண்டு வர முடியுங்கிற ஒரு அமைப்பை இது காட்டுது. ஆனா அவர் கூட யார் இருக்காங்க? புதன் பகவான் இருக்காங்க. சோ புதன் பகவான் யாரு? சூரியனும் புதனும் இருக்காங்க. புதன் யாரு? இந்த ஏஎல்பிக்கு 12ஆம் பாவத்திற்கான அதிபதி ஆகிய புதன் பகவான். இங்க இந்த 11ஆம் பாவத்து அதிபதி கூட இருக்காங்க. அந்த அமைப்பு 11ஆம் பாவ அதிபதி இருக்கிற இடம் நல்ல இடமா இருந்தாலும் கூடவே புதன் பகவான் இருக்கிறதால கொஞ்சம் கவனமாகவும் இருக்கணும், ரொம்ப அகலக்கால் வைக்க கூடாது அப்படிங்கிற அறிவுரைகள்லாம் இவருக்கு வழங்கப்பட்டது. அதுக்கப்புறமா தொழில் பண்ணலாமான்னா பண்ணலாம். ஏன்னா 10ஆம் பாவம் அவருக்கு இருக்கு, நல்லா தான் இருக்குது, கொஞ்சம் கவனமாக தொழில் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அவருக்கு சொல்லப்பட்டது. அதே போல இந்த சூழ்நிலையில அவர் கடன் இருக்குமானா இருக்கும், கண்டிப்பா இருந்துதான் ஆகும். கடன் இல்லாட்டினா எதிரிகள் இருப்பாங்க, இல்ல ஏதோ ஒரு நோய், அந்த மாதிரியான சூழ்நிலைகள் சந்திக்கிற மாதிரியான சிச்சுவேஷன் இது அவருக்கு. ஏன்னா இந்த சுவாதி நட்சத்திரக்கான அதிபதி ராகு பகவான் அந்த ஏஎல்பிக்கு 6ல போய் இருக்காரு. சோ இதெல்லாம் அவங்க சந்திக்கணுங்கிறது அவங்களுக்கு அமைக்கப்பட்டதா இருக்கு. அப்ப அதுக்கான நிவர்த்தி என்ன? அந்த கடனை கொஞ்சம் கொஞ்சமா அடைக்கிறதுக்கான நிவர்த்தி என்னங்கிறது சொல்லப்பட்டது. எப்படி தொழில வளம் பெறுகிறதுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிற டெக்னிக்ஸும் அவங்களுக்கு சில ஐடியாஸும் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டது. சில மந்திரங்கள் அவங்களுக்கு சொல்லப்பட்டது. பிளஸ் அவங்களுக்கு கோவில் பரிகாரங்களும் ரெஃபர் பண்ணோம். இது மாதிரி நீங்க உங்க ஜாதகங்கள்ல ஒரு தெளிவா ஒரு முடிவு எடுக்கணும்னா நம்ம ஏஎல்பி மூலமா தான் எடுக்க முடியுது. ஆக்சுவலா இப்போ ஏஎல்பி மூலமா சரி வர கரெக்டா அந்த நேரத்துல அந்த நட்சத்திர புள்ளி மாறுறப்போ நமக்கு அந்த விஷயம் கண்டிப்பா நடக்குது. இந்த முறையை எனக்கு சொல்லிக் கொடுத்த என்னுடைய ஆசான்கள் அனைவருக்கும், என்னோட குரு திரு பொதுவுடை மூர்த்தி ஐயா அவர்களுக்கும் என்னோட நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். மிக்க நன்றி, அனைவருக்கும் நன்றி. உங்களுக்கு இது போல ஜாதக ஆய்வுகள் பார்க்கணும்னா, உங்களோட ஜாதகங்களை பார்க்கணும்னா அப்பாயின்மெண்ட் வாங்குங்க. இந்த ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய நம்பர்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்க ஜாதகம் பார்க்கலாம். வாழ்க வளமுடன். அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன். நன்றி.